எல்லா புகழும் இறைவனுக்கே. இது நம்மளுடைய 40வது CD. இதில் நாங்கள் பார்க்க போவது டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன். இது புதுசாக அந்த மாணவர்களுக்கு 9th 8th செய்ய தெரிஞ்சாலும் இந்த டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன் சொல்கிறது என்ன இது என்று அவர்களுக்கு ஒரு சின்ன அச்சம் இருக்கும், ஒரு டவுட் இருக்கும். அப்போது என்ன கம்பேரிசன் என்றால் என்ன? ஒப்பீட்டு நிலை. இந்த வாழ்க்கையில் நாங்கள் உருப்படாமல் போகிறதே இந்த கம்பேரிசன் தான். அவங்கள்ட்ட 2 கார் இருக்குது, அவங்கள்ட்ட 2 பைக் இருக்குது, அவங்கள்ட்ட 2 சைக்கிள் இருக்குது, அவர் பெரிய வீடு வச்சுருக்காரு, அண்ணங்கிட்ட சின்ன வீடு இருக்குது, அந்த சின்ன வீடு வேறு பெரிய வீடு இருக்குது. அப்போது இந்த கம்பேரிசன் இருக்கல்லவா, இந்த கம்பேரிசனில் நாம் நம்மளே தொலைத்து விடுகிறோம். We get lost in comparing with others. அதாவது வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமானால் மற்றவர்கள் எங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நினைக்கக்கூடாது. நான் சொல்வது எங்களுடைய அந்தஸ்தை பற்றி. அதே சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைப்பாருங்கன்னா உடனே கொள்ளையடிங்க, பொய் சொல்லுங்க, ஏமாத்துங்க, அதே சொல்லலை. மற்றவர்கள் நம்மளுடைய அந்தஸ்தை பற்றி, ஃபினான்ஷியல் பொசிஷன் பற்றி என்ன நினைப்பார்கள் என்று எண்ணினால் தோல்வி அடைவோம். ஏன்னா நம்மளுக்கு தூக்க முடியாத பாரத்தை தூக்கி 4 முறிஞ்சு கீழே விழுந்துடும். அப்போ கம்பேரிசன் சொல்வது என்ன என்றால் ஒப்பீட்டு நிலை என்று தமிழில் சொல்கிறோம். ரைட்? அது என்ன ஒப்பீட்டு நிலை என்றால், அது எதுக்கு தான் ஒப்பீட்டு நிலை என்றால், ஆட்ஜெக்டிவ் என்ற ஒரு வார்த்தை படித்தோம் இல்லையா, பெயர் உரி சொல். அந்த பெயர் உரி சொல்லுக்கு தான் கம்பேரிசன் இருக்கிறது. ஒரு ஆளை பற்றியோ, ஒரு பொருளை பற்றியோ, ஒரு இடத்தை பற்றியோ ஒப்பிட்டு பார்க்கிறோம். இப்போ 2 பீசஸ் ஆஃப் சாக் இருக்குன்னு வச்சுருமே, இதை விட இது பெருசாக இருக்கு. 3 வச்சுட்டு இது அனைத்திலும் பெரியதாக இருக்கு, மிகவும் பெரியதாக இருக்கிறது என்று அந்த கம்பேர் பண்ணுறது. அந்த அட்ஜெக்டிவ் பெயர் உரி சொல் இருக்கல்லவா, அதுக்கு தான் கம்பேரிசன் இருக்கிறது. இப்போ ஒரு பணக்காரர் இருக்கிறார், இவரை விட அவர் கூடுதலான பணக்கார். இவரை காட்டிலும், தமிழில் அது காட்டிலும், விட என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. தேன் இருக்கல்லவா, இவரை விட அவர் மிகவும் பணக்காரராக இருக்கிறார். இவரை காட்டிலும் அவர் கூடுதலாக பணக்காரனாக இருக்கிறார், பணம் வசதி படைத்தவராக இருக்கிறார். 3 பேரை வச்சு 2க்கு மேலே 3க்கு மேலேயோ இவர் அனைத்திலும், அவர் அத்தனை மக்கள்களிலும் மிகவும் வசதி படைத்தவராக இருக்கிறார் என்று ஒப்பிட்டு பார்க்கும் நிலைதான் கம்பேரிசன், டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன் சொல்லுவோம். அதுக்கு ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் டிகிரி என்று சொல்லுவோம். ஒன்று பாசிட்டிவ் டிகிரி, அதுக்கப்புறம் ஒன்று கம்பேரிட்டிவ் டிகிரி, 3வது சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவோம். ரைட்? அப்போது பாசிட்டிவ் டிகிரி மாடல் 1, மாடல் 2, மாடல் 3ன்னு எல்லாம் புத்தகங்களில் கொடுத்துருக்காங்க. அதை சூத்திரம் 1, சூத்திரம் 1, சூத்திரம் 2, சூத்திரம் 3 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போது இதை சூத்திரம் மட்டும் நான் இதில் எழுதிடுறேன். இதை சும்மா எழுதி வச்சுக்கிடுங்க. இது எல்லாம் புஸ்தகங்களையும் இருக்குது. இருந்தாலும் நம்ம சிடியில் இது இல்லையே என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இதை சூத்திரம் 2 பேரை ஒப்பிடும்போது 2 பொருள்களையோ அல்லது 2 ஆட்களையோ அல்லது 2 இடங்களையோ, அவர் ஒரு வீடு வாங்கியிருக்கிறார், அது 1200 சதுர அடி தானே, எங்கள் வீடு 1400 சதுர அடி, எங்கள் வீடு அவங்க வீடை விட பெரியதாக இருக்கிறது. அப்போ 2
செய்யும்போது சூத்திரம் இதில் சூத்திரம் 1 பாசிட்டிவ் டிகிரி கம்பேரிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ்க்கு எப்படி ஒவ்வொன்றா எழுதிட்டு வரோம். சூத்திரம் 1 சூத்திரம் 1 பாசிட்டிவ் டிகிரி வரும்போது POSITIVE பாசிட்டிவ் டிகிரி வரும்போது as rich as, so rich as இல்லைன்னா as RICH rich as இப்படி போடுவாங்க. குமார் இஸ் as rich as மோகன். அப்படி இது என்னது as rich as மோகன். குமார் எப்படி பணக்காரனாக இருக்கிறானோ அதே போல் பணக்காரனாக இருக்கிறான். as rich as அது ஆகும். அது as rich asனா இதுக்கு மீனிங் கிடையாது, பாசிட்டிவ். இது கம்பேரிட்டிவ் வரும்போது not richer than, இது ரெண்டு பேருக்கு only for two ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது இப்படி தான் சொல்லுவாங்க. அவன் இவனை போலேயே உயரமாக இருக்கிறான், இவன் இவனை விட மிக உயரமானவனாக இல்லை, நெகட்டிவ்ல சொல்றாங்க. இது இப்படி தான் இந்த சூத்திரம் 1 இப்படி வரும்போது ரெண்டா நீங்க செய்யும்போது இவருடைய சிடி வாங்கி பார்த்துருக்கோம், அவருடைய சிடி பார்த்துருக்கிறோம். இவருடைய சிடியை விட அந்த சிடி நன்றாக இருக்கிறது. இவர சிடி போலவே அவருடைய சிடிகள் நன்றாக இருக்கின்றன. சிடிகள் நன்றாக இருக்கின்றன. அப்போ அவருடைய சிடிகள் இவருடைய சிடிகளோட மிகவும் நன்றாக இல்லை, அதே போல் இருக்குன்னு சொல்றதுக்கு இப்படி இது ஒரு சூத்திரம் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன கம்பேரிட்டிவ்ல COMPARATIVE கம்பேரிட்டிவ் டிகிரின்னு எழுதிருங்க பக்கத்தில். கம்பேரிட்டிவ் டிகிரியில் நாட் ரிச்சர் தேன் RICHER ரிச்சர் தேன். குமார் இஸ் as rich as மோகன். மோகன் இஸ் நாட் ரிச்சர் தேன் குமார். மோகன் குமாரை விட மிக பண வசதி படைத்தவனாக இல்லை. இது சூத்திரம் 1. இது ஜென்ரலி நீங்க அதை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பின்னாலே ஒரு 5-6 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். சூத்திரம் 2 சூத்திரம் 2 இதை எப்படி போடுறாங்கன்னா, இது 3 படிநிலை. 3 அல்லது 3க்கு மேலே நம்ம கம்பேர் பண்ணும்போது 3க்கு இதை சொல்றோம். அதை முதல்லயே சூப்பர்லேட்டிவ் கொடுத்துட்டாங்க. சூப்பர்லேட்டிவ் சூப்பர் எழுதிட்டேனே. சூப்பர்லேட்டிவ் உச்சரிப்பை கவனிங்க. சூப்பர்லேட்டிவ் டிகிரி ரைட். உயர் படிநிலை ரைட். அது ரெண்டாவது ஒப்பிட்டு படிநிலை கம்பேரிட்டிவ். ஒப்பிட்டு படிநிலை. பாசிட்டிவ் சொல்றது இயற் படிநிலை, ஒப்பிட்டு படிநிலை, உயர் படிநிலை. சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இது த ரிச்சஸ்ட், த போடுவாங்க. த ரிச்சஸ்ட் RICHEST ரிச்சஸ்ட் RICHEST இது இப்படி போடுமா. ரிச்சஸ்ட் RICHEST த ரிச்சஸ்ட். மோகன் இஸ் ரிச், குமார் இஸ் ரிச். இது 3க்கு மேலே 3 படி. இதில் 3 படிநிலை. குமார் இஸ் ரிச், மோகன் இஸ் ரிச்சர் தேன் குமார், ஷீலா இஸ் த ரிச்சஸ்ட் ஆஃப் ஆல், தி ரிச்சஸ்ட். இது தி ரிச்சஸ்ட் என்று சொல்லணும். தி ரிச்சஸ்ட். சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு த முதல்ல இது என்னது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அது டிகிரிஸ்ல ஒரு 10-15 நான் வாசித்து காணிக்கிறேன். அதை எழுதுனா இந்த ஒரு சிடியில் நம்மளுக்கு பத்தாது. அது பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் ஒரு 10-20 நம்ம வாசித்து பார்ப்போம். ரைட். அதே மாதிரி வரும். அது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இது வருது. இதே கம்பேரிட்டிவ்ல COM கம்பேரிட்டிவ்ல வரும்போது ரிச்சர் தேன் எனி அதர் RICHER ரிச்சர் தேன் எனி அதர். இப்போ ஷீலா இஸ் த ரிச்சஸ்ட்
of all the students in the class. Sheila is richer than any other student in the class. Ade richer than any other. No other student in the class is so rich as Sheila. அந்த மாதிரி வரும். இது comparative, அது positive. Positive, positive. இதில் எப்படி வருது? No other so rich as. No other so rich. No other so rich as. அப்படிதான். எப்படி வருதுன்னு பாருங்க. 3 வச்சிருவோம். A, B, C. A is the richest student in the college. A is the richest student in the college. A is the richest student in the college. A is richer than any other. A is richer than any other student in the college. A is richer than B சொல்லிடலாம். A is richer than any other student in the college. இவங்க எல்லாத்தையும் விட. No other, இவங்களை எடுத்துங்க. B, C, D, E, F, G, H. No other student in the college. No other student in the college is so rich as A. அதுக்காக தான் இந்த சூத்திரம் கொடுத்திருக்காங்க. இப்படி richest எடுத்துருங்களேன். He is the best boy, the best. He is the best girl in the university. She is the best girl in the university. She is better than. இங்க வந்து ரெண்டாவது தான் வரும் comparative. இங்க பெஸ்ட்னா she is the best than அப்படி இல்லை. இங்க பெஸ்ட்டுக்கு என்ன? குட், பெட்டர், பெஸ்ட். அந்த இந்த பெஸ்ட் வந்தால் இந்த பெட்டர் வரும். இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி அது நம்ம ஒரு 10, 20 இந்த கம்பேரிட்டிவ்ல வரக்கூடியது எப்படி? she is பேர் போடுங்க. Sheila is better than any other student in the university. No other student in the university is so good or as good as Sheila. அந்த மாதிரி போடுறதுக்கு இந்த சூத்திரம் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒன்று வந்தால் இப்படி மாற்றணும். இதே சூத்திரம் வச்சுக்கணும். இங்கே 2 பேரை ஒப்பிடுறோம். இதை as good as. அப்போ this book is as good as that book. That book is not better than this book. அப்போ பெட்டர் எப்படி சார் ஆச்சு? குட், பெட்டர், பெஸ்ட். அது தெரிஞ்சாதான் இதை போட முடியும். அதை நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கொண்டு அதை நான் வாசிக்கிறேன். அவ்வளோ எழுதுனா நம்ம ஒரு சிடி பத்தாது. இதை ஒரே சிடியில் போனோம். ஏன்னா 40வது சிடி அல்லவா, ஒரே சிடியில் இதை கொண்டு வரணும். 2வது சூத்திரமாச்சா. இப்போ 3வது சூத்திரத்தை பார்ப்போம். 3வது சூத்திரத்தில் அப்போ இது என்ன செய்யறாங்கன்னா, இது எல்லாம் புத்தகங்களே இருக்கு, ஆனால் அதை படித்தா புரியாது. நோ சூனர் இதை இந்த மாதிரி எல்லாம் வரும், அதை படித்தா புரியாது. இதை கொஞ்சம் நான் ஸ்லோவாக சொல்றதுனால மாணவர்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3 படி நிலைகள் இதுவுமே. சூத்திரம் 3. சூத்திரம் 3. ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட். அப்போ பல பணக்காரங்க இருக்காங்க, அதுல இது ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட். ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட், RICHEST, ரிச்சஸ்ட். நம்ம ரிச்சை வச்சு சொல்லியிருக்கோம். இது ஐ மாதிரி இருக்கு. RI ரிச்சஸ்ட், ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட். அப்போ ஒரு 10-15 பேர்ல இருந்து இவங்க ஒருத்தர் அப்படின்னு. அது அப்படி இல்லை. தி ரிச்சஸ்ட்னா ஒரே ஆளு தான். இது ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட். இதை வந்து இங்கே இங்கே எழுதணுமோ? சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ். கம்பேரிட்டிவ்ல ரிச்சர் தேன் மோஸ்ட் அதர் இது வரும். RICHER, ரிச்சர் தேன். ரிச்சர் தேன் காட்டிலும் அல்லது விடை தேன் வந்தா ரிச்சர் தேன் மோஸ்ட் அதர் இப்படி வரும். மோஸ்ட் அதர், ரிச்சர் தேன் மோஸ்ட் அதர். அப்போ எப்படி வருதுன்னா, ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட். குமார் இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட்
என்ன சார் ஒரே காலேஜும் ஸ்கூல் தானா, வேற மாத்தியே சொல்ல மாட்டீங்களா? ரைட். திஸ் ஷாப் இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் இன் த சிட்டி. பிகெஸ்ட். திஸ் ஷாப் இஸ், ஏதாவது ஒரு கடை எடுத்துக்கணுங்களேன், ஏதாவது ஒரு கடைக்கு பேர் சொன்னா விளம்பரம் ஆயிடும், பேர் சொல்ல மாட்டேன். திஸ் ஷோரூம் இஸ், திஸ் போடுங்களேன், திஸ் ஷோரூம் இஸ் the biggest in the city. அப்போ bigger than most other. This showroom is bigger than most other showrooms in the city. சரிதானா? அப்படி போடுறது தான் போட்டிருக்காங்க. This boy is the most handsome, the most beautiful. This girl is the most beautiful girl in the town. This girl is more beautiful than most other girls in the town. This girl is one of the na palla. This girl is one of the nalla solten, one of the most beautiful, more beautiful, most beautiful. This girl is one of the most beautiful girls in the city. This girl is more beautiful than most other girls in the city. இது comparative, இது positive, POSI, positive. இது பாசிட்டிவ்க்கு very few, so as, VERY, very few, so as. Very few girls in the city are so beautiful as this girl. பாருங்க, this shop is one of the best shops in the city, in the town. This shop is one of the best. இங்க best வந்துட்டு, இங்க better வரும், இங்க good. This shop is one of the best shops. நான் ஏன்னா இதை ஷார்ட்டா உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அது வந்தா இதை மாற்றணும், நீங்க பார்த்துக்கணும். இதை இப்படியே நீங்க திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு இது பழக்கம் ஆயிடும். சும்மா இதை ஒர்க்கா சொல்லிட்டு நான் அப்படியே அழிச்சிட்டு போயிட்டேன்னா ஏதோ எழுதினாரு அப்படின்னு. அப்போ திஸ் ஷாப் இஸ், ஏதோ ஷாப் ஏ, ஷாப் ஏ is one of the biggest, one of the best போடும், BEST. இது தெரியணும் நம்மளுக்கு, குட் பெட்டர் பெஸ்ட். அது தெரியலன்னா செய்யவே முடியாது. சார் அது கொஞ்சம் எழுதி சொல்லி போட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அது சிம்பிள், எல்லாம் புக்லேயும் இருக்காது. குட் பெட்டர் பெஸ்ட், பேட் வேர்ஸ் வேர்ஸ்ட், அது உங்கள் பாஷை பேட் வர்ஸ் வேர்ஸ்ட் அப்படி இல்லை, பேட் வேர்ஸ் வேர்ஸ்ட். இது பெஸ்ட் வந்தால் இங்கே பெட்டர் வரும், இங்கே குட் வரும். குட். ஷாப் ஏ இஸ் one of the best shops in the town, in the city. Shop A is one of the best shops in the city. இந்த மாநகரத்தில் ஷாப் ஏ பல நல்ல கடைகளில் ஒரு கடையாக இருக்கிறது. ஷாப் ஏ இஸ் பெட்டர் தேன், இது பெஸ்ட்னா இங்கே பெட்டர் வரும், BETTER. ஏன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி, பெஸ்ட்டுக்கு கம்பேரிட்டிவ் பெட்டர். Shop A is better than most of the shops in the city. பல சிட்டியில் உள்ள பல கடைகளை விட கடைகள் காட்டிலும் ஷாப் ஏ நல்லதாக இருக்கிறது. அப்போ very few shops in the city are so good as, இங்க good வரும், good, so good as shop A. Very few shops in the city are வரும், very few shops வருதுனால shops in the city are so good as shop A. இப்போ நீங்க இதை மாத்தி மாத்தி இந்த superlative, comparative, positive மாத்தி போடுங்களேன். tall, taller, tallest போடுவோம். Mr. A is one of the tallest, TALLEST, tallest. இது ஒன்று வச்சே நீங்கள் பல எக்ஸாம்பிள்ஸ் படிச்சிடலாம். நீங்கள் திரும்ப அதை போடுறதை விட டாலெஸ்ட், இங்கே டாலர், இங்கே டால், இங்கே டால் வரும். டால், டாலர், டாலெஸ்ட். இதே தெரியலனா இதை
செய்ய முடியாது. அதை படிச்சுக்கணும் நீங்கள் இருக்கக்கூடியது. இப்போ நான் ஒரு 25 எண்ணும் வாசிக்கிறேன். அது கம்பேரிட்டிவ் டிகிரி என்ன வருதுன்னு. மிஸ்டர் ஏ இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ் in this town. Mr. A is one of the tallest boys varum, one of the tallest boys in that. One of the tallest boy illa, A is one of the tallest boy, one of the tallest boys, pala boy galil one. A is one of the tallest boys in the class. Ena pala tallest la iven oruthen ore aal illa. A is one of the tallest boys in the class. Mr. A is taller than most other boys in the class or in the town. என்ன சார் அங்கே டவுன் இங்கே கிளாஸ் சொல்றீங்க, டவுனே சொல்லிடும். Mr. A is one of the tallest boys in the town. Mr. A is taller than most other boys in the town. Very few boys in the town are so tall as Mr. A. சரிதானா? Very few boys in the town are so tall as, இல்லனா as tall as, so tall as Mr. A. இப்போ சூத்திரம் 3. இது ஏனா ஒரே சூத்திரம் வச்சு நீங்க திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கலாம். சரிதானா? அதுக்கு பிறகு ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இதை எடுத்து இந்த சூத்திரம் அப்ளை பண்ணி நீங்க எக்ஸாம்பிள்ஸ் இதுவும் அதே மாதிரி தான், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் மாதிரி திரும்ப திரும்ப நீங்க எக்ஸசைசஸ் பண்ணாதான் உங்களுக்கு இது தெளிவாகும். இதுக்கு மீனிங் தான் சொல்லி தந்தாச்சு. சூத்திரம் 4 கீழே எழுதியிருக்கலாம் இல்லையா? சூத்திரம் 4 மூன்று படி, இதுவும் 3 படி நிலை. not the richest, not richer than some other, some boys are at least as rich as this. அது மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் not the richest, not the richest. ஏன்னா நம்ம ரிச் வச்சு படினாலே ரிச்சஸ்ட் போடுறேன், RICHEST. இது ரிச்சஸ்ட், not the richest. இது சூப்பர்லேட்டிவ். கம்பேரிட்டிவ்க்கு not richer than some other, not richer than, RICHER, not richer than some other. Not richer than some other. இது கம்பேரிட்டிவ். Then positive வந்து some at least as rich as, some at least, 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 at least as rich as. அப்போ rich, richer, richest. இந்த சூத்திரத்தில் எப்படின்னா, Mr. A is not the richest boy in the class. நான் சும்மா இதை ஒரு எக்ஸாம்பிள் தாரேன். Mr. Kumar is not the richest boy in the class, or in the town. Mr. Kumar is not the richest boy in the city, in the town, in the college, எப்படி வேணாலும் போடுங்க. Mr. Kumar is not the richest boy in the class. Mr. Kumar is not richer than some other boys in the class. பாருங்க, not richer than, ஏன்னா வேறையும் ரிச் இருக்காங்க, இவர் மட்டும் இல்லைல்ல. Mr. Kumar is not richer than some other boys in the class. Some other boys are at least as rich as Mr. Kumar. கொஞ்சம் இருக்காங்க இல்ல, ஏன்னா இவர் மட்டும், he is not the richest. அப்போ some other boys are at least as rich as Kumar in the class. இது ஒரு 4வது சூத்திரம். இனி ஒன்று பார்ப்போம். எப்படி சொல்றோம்? he is, Mr. X is not the best, இங்க பெஸ்ட் வந்துருது. Mr. X is not the best teacher
in this school. Mr. Kumar is not better than some other teachers in the school. Some other teachers are at least as good as this teacher or Mr. X. சரிதானா? அப்போ good, better, best, tall, taller, tallest, rich, richer, richest, good, better, best, bad, worse, worst, very good, then short, shorter, shortest, அப்படி போடக்கூடிய இந்த 4 சூத்திரங்கள். இப்போ நான் இந்த சூப்பர்லேட்டிவ், அதாவது பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் எப்படி மாற்றுறாங்கன்னு சொல்லுது. ஒவ்வொன்றிலையும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சா போகிறோம். இது எல்லாம் புத்தகங்களில் இருக்கும். இது நம்ம வாசிக்கிறேன் நான், ஏன்னா இது அவ்வளோ எழுதுறதுக்கு நேரம் இருக்காது. நம்ம வாசிக்கும் போது உங்களுக்கு புடி கிடைக்கும், அது எப்படி ஆகும் மாற்றுறாங்க அப்படின்னு. இதை வந்து காமன்லி எங்கேயாவது அன்காமனாக இருந்தால் நான் வாசித்தே போகிறேன். டைம் கொஞ்சம் இருக்குது, வாசிச்சிடலாம். இது கொஞ்சம் ஸ்பீடாக வாசிச்சிடுறேன். நீங்கள் இதை திரும்ப திரும்ப கேட்டாலும் அது ஞாபகத்தில் வரும். கொஞ்சம் நிதானமாகவே பார்ப்போம். அதாவது பொருள் பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். அப்போது பாசிட்டிவ் டிகிரியில் அது எப்படி இருக்கும், கம்பேரிட்டிவ் டிகிரியில் ஷேப் எப்படி மாறுது, சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் எப்படி மாறுது. இனிப்பான ஸ்வீட், ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட், ஸ்வீட், ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட். இதை நான் வாசிச்சிடுறேன், நீங்கள் எழுதணும்னு இல்லை. திரும்ப திரும்ப கேட்கும்போது அவ்வளோ வாசித்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் டிகிரியில் எப்படி இருக்குது, கம்பேரிட்டிவில், சூப்பர்லேட்டிவில் எப்படி இருக்குன்னு. சிறிதான ஸ்மால், ஸ்மால், ஸ்மாலர், ஸ்மாலெஸ்ட், ஸ்மால், ஸ்மாலர், ஸ்மாலெஸ்ட். உயரமான டால், டால், உயரமான டால், டாலர், டாலெஸ்ட். தைரியமான போல்ட், BOLD, bold, bolder, boldest. தைரியமான. புத்தியுள்ள, புத்திசாலித்தனமான, புத்தியுள்ள, கிளவர், கிளவரர், கிளவரஸ்ட். இதை கிளவர், மோர் கிளவர், மோஸ்ட் கிளவரும் போடலாம். 2 விதம், இதில் ஒன்று தான் இருக்குது. புத்தியுள்ள கிளவர், கிளவரர், கிளவரஸ்ட், கிளவர், கிளவரர், கிளவரஸ்ட். தெளிவான கிளியர், கிளியரர், கிளியரஸ்ட், கிளியர், கிளியரர், ERG, கிளியர், கிளியரர், கிளியரஸ்ட். அகலமான, அகலமான, விரிவான, அகலமான, broad, broader, broadest. broad, அது broad இல்லை, broad, broader, broadest. குள்ளமான short, shorter, shortest. short, shorter, shortest. உயரமான high, high, higher, highest. high, higher, highest. வாசிச்சிடுறேன், அது எழுதுனா தானே நேரம். பலமான, ரைட், பலமான, strong, stronger, strongest. strong, stronger, strongest. அன்பான kind, kinder, kindest. kind, kinder, kindest. இது kind, more kind, most kindம் போடுவாங்க, பட் இதுதான் காமன். kind, kinder, kindest. இளமையான, இளமையான young, younger, youngest, youngest. young, younger, youngest. young, younger, youngest. பெரிய great, மகா, great, greater, greatest. great, greater, greatest. தைரியமான brave, வீரமுள்ள brave, braver, bravest. brave, 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 braver, bravest. மிக சிறந்த fine, மிக சிறந்த fine, finer, finest. fine, finer, finest. then வெள்ளை, வெள்ளையான white, whiter, whitest. white, whiter, whitest. அப்போ compare, this paper is white, this paper is whiter than that paper, this paper is the whitest of all. white, whiter, whitest. பெரிய large, largeனா அந்த large இல்லை, large, இந்த large வேறு. large, larger, largest. large, larger, largest. ER சேர்த்துருங்க, EST. ரைட். அடர்த்தியான, அடர்த்தியான காடு dense, DENSE. dense, denser, densest, densest. dense, denser,
டென்செஸ்ட், அது டென்டிஸ்ட் மாதிரி வந்துருக்கூடாது, டென்செஸ்ட் அடர்த்தியான, சுத்தமான, பியூர். இதை மோர் பியூர், மோஸ்ட் பியூர்னு சொல்லலாம். பியூர், பியூரர், பியூரஸ்ட், பியூர், பியூரர், பியூரஸ்ட். நான் சொல்றது ஆல்டர்னேட்டிவ், அதுக்கு உச்சரிப்பை கவனிங்க, ஆல்டர்னேட்டிவ், அது ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, ஆல்டர்னேட்டிவ், 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 ஆல்டர்னேட்டிவ். பியூர், மோர் பியூர், பியூர், பியூரர், பியூரஸ்ட். உண்மையான, ட்ரூ, TRUE, ட்ரூ, ட்ரூ இல்லை, ட்ரூ, 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 ட்ரூவர், ட்ரூவெஸ்ட். அந்த ரெண்டாவது வருது கம்பேரிட்டிவ், மூணாவது வருது சூப்பர்லேட்டிவ். ட்ரூ, ட்ரூவர், ட்ரூவெஸ்ட். திறமையான, ஏபிள், அபிலிட்டி, ஏபிள், ஏபிளர், ஏபிளெஸ்ட், ஏபிள், ஏபிளர், ஏபிளெஸ்ட். சிறப்பான, நோபல், சிறப்பான மனிதன், ஏபிள், நோபல், நோபுலர், நோபலிஸ்ட், நோபல், நோபுலர், நோபலிஸ்ட். பாருங்க, நோபல்ல ஆர் மட்டும் சேர்த்தா போறோம், அதே ஏபிளர்ல ஆர் மட்டும், ட்ரூல ஆர் மட்டும், அதை கவனிச்சுக்கணும். சிறப்பான, சிறப்பான. அறிவான, வாய்ஸ், அறிவுடைய, வாய்ஸ், WISE, வாய்ஸ், வாய்ஸ். இந்த வாய்ஸ் சொன்னோடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு துணுக்கு ஞாபகம் வருது. ஒரு மேடையில் எப்படி தான் ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிச்சுட்டா, ஒரு 200-300 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. வாய் விட்டு இப்படி பேசிட்டார். இதில் இந்த கூட்டத்தில், இன் திஸ் கிரவுட் சம் ஆர் வாய்ஸ்னு சொன்னாராம். சம் ஆர் வாய்ஸ், இப்படி கையை காணிச்சிட்டார். அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆளுகள் எல்லாம் என்ன நினைப்பாங்க, எல்லாம் இப்படி பார்த்தாங்கன்னா, சம் ஆர் வாய்ஸ், சம் ஆர் அதர்வைஸ்னு சொன்னார். சம் ஆர் ஃபூல்ஸ் சொன்னால் விடுவாங்களா? சம் ஆர் வாய்ஸ், சம் ஆர் ஃபூல்ஸ் சொல்ல முடியாது இல்லையா, ஃபூலிஷ் சொல்ல முடியாது. சம் ஆர் வாய்ஸ் அண்ட் சம் ஆர் அதர்வைஸ், அது அல்லாதவர்கள். புரியல மக்களுக்கு, விட்டுட்டாங்க இவர். வாய்ஸ், வாய்ஸோ, வைசஸ்ட். மகிழ்ச்சியான, இதான் அது, மகிழ்ச்சியான, சந்தோஷமான, ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட், ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட். இது நீங்க திரும்ப திரும்ப ஒரு 10 வாட்டி கேட்டாலே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நீங்க இது 50 வாட்டி வாசிக்கிறத விட இது செவி வழியாக கேட்கும்போது உங்களுக்கு ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட், மகிழ்ச்சியான. அழகான, பிரிட்டி, அது பிரெட்டி இல்லை, பிரெட்டி, ரொம்ப பிரிட்டி இருந்தால் பிரெட்டி அப்படி வேணும். பிரிட்டி, பிரிட்டியர், பிரிட்டியஸ்ட், பிரிட்டி, பிரிட்டியர், பிரிட்டியஸ்ட். சோம்பேறித்தனமான, லேசி, லேசியர், லேசியஸ்ட், சோம்பேறித்தனமான, லேசி, லேசியர், லேசியஸ்ட். இதை முடிச்சுட்டு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். தென் ஆரோக்கியமான, ஹெல்த்தி, ஹெல்த்தியர், ஹெல்த்தியஸ்ட், ஹெல்த்தி, ஹெல்த்தியர், ஹெல்த்தியஸ்ட். ஈரமான, ஈரம் இல்லாத, ட்ரை, அது வெட், வெட்டோ, வெட்டஸ்ட். இது ட்ரை, ட்ரையர், ட்ரையஸ்ட், DRIEST, ட்ரையஸ்ட். ரைட். புனிதமான, ஹோலி, ஹோலியர், ஹோலியஸ்ட், ஹோலி, ஹோலியர், ஹோலியஸ்ட், ஹோலி, ஹோலியர், ஹோலியஸ்ட், HOLIEST, ஹோலியஸ்ட். அழகான, லவ்லி, லவ்லியர், லவ்லியஸ்ட், லவ்லி, லவ்லியர், லவ்லியஸ்ட். சுலபமான, சுலபமான, இது மிகவும் சுலபமாக இருக்கிறது. சில இடத்துல சுலபமான, சுலபமாக, இட் இஸ் ஈஸி, இது சுலபமாக இருக்கிறது அப்படியும் சொல்லலாம். இது என்ன சார் நீங்க எப்படி சொன்னீங்க, அங்கே வேற மீனிங் வருதுன்னு. அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், இங்கே எப்படி போட்டிருக்கு, திறமையான, மகிழ்ச்சியானதா இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறான், he is happy, அவன் மகிழ்ச்சியான இருக்கிறான் வராது இல்லையா. மகிழ்ச்சியான புத்தகம், மகிழ்ச்சியான சூழ்நிலை. அப்போ அவன் மகிழ்ச்சியான இருக்கிறான், he is happy சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களே. அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி தமிழ்ல ஒரு சின்ன சேஞ்ச் வந்துடும், அது ஞாபகம் வந்தது. இல்லைன்னா சார் இப்படி சொன்னாரு, இப்போ இங்கே ஹாப்பிக்கு மகிழ்ச்சியான, மகிழ்ச்சியான சூழ்நிலை சரிண்ணா, ஹாப்பி ஒகேஷன். அப்போ he is happy, அவன் மகிழ்ச்சியான இருக்கிறான், மகிழ்ச்சியாக வருதல்லவா, அதை தமிழ்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே ரைட், அழகான, லவ்லி, லவ், ஈஸி, சுலபமான, சுலபமான, ஈஸி, திஸ் சம் இஸ் ஈஸி,
சுலபமாக இருக்கிறது. திஸ் ஒர்க் இஸ் ஈஸி. சுலபமான வராது, சுலபமாக. ஈஸி, ஈஸியர், ஈஸியஸ்ட். கனமான, ஹெவி, ஹெவி. கனமான, ஹெவி, ஹெவியர், ஹெவியஸ்ட். ஹெவி, ஹெவியர், ஹெவியஸ்ட். உல்லாசமான, மெரி, உல்லாசமான. மெரி, மெரியா, மெரியஸ்ட். MERRY, மெரி. MERRIER, மெரியா. மெரியஸ்ட். MERRIEST, MERRIEST, மெரியஸ்ட். செல்வம் மிகுதியான, வெல்தி, வெல்தி. அது ரிச், ரிச்சர், ரிச்சஸ்ட் வரும். இது வெல்தி, வெல்தி. வெல்த், வெல்தி, வெல்தி, வெல்த்தியர், வெல்த்தியஸ்ட். வெல்தி, வெல்த்தியர், வெல்த்தியஸ்ட். சிவந்த, ரெட். பாருங்க, இதுவும் adjective தான். ரெட், ரெட்டர், ரெட்டஸ்ட். ரெட், ரெட்டர், ரெட்டஸ்ட். பெரிய, பிக், பிகர், பிகெஸ்ட். அது இங்கே பார்த்துட்டோம். பிக், பிகர், பிகெஸ்ட். இனி கொஞ்சம் இருக்கு, அதுவும் வாசித்து ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சூடான, சூடான, ஹாட். இதெல்லாம் adjective. இது இப்போ இனி ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த adjective எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு 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 பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அந்த ப்ராக்டிக்கலாக வரும்போது நீங்கள் இந்த டிகிரி சொல்லி பார்க்கணும். அங்கே சார் ரைட், ரோட், ரிட்டன், டேக், டுக், டேக்கன் அங்கேயும் இருக்குது. ஸ்லோ, ஸ்லோவர், ஸ்லோயஸ்ட். என்ன சார் இது? ஹீ இஸ் வெரி ஸ்லோ. ஹீ ஒர்க்ஸ் வெரி ஸ்லோ. ஹீஸ் ஒர்க் இஸ் வெரி ஸ்லோ. அந்த வேறு மீனிங்கில் வருது. ரைட்? இந்த adjective எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு இடத்துல பாருங்கள், ஹீ டிரைவ்ஸ் ஃபாஸ்ட். He drives fast. Fast, faster, fastest னு இருக்கு. அந்த இடத்துல என்ன adjective? இந்த இடத்துல he drives fast. இந்த இடத்துல adverb இது. அப்போ இந்த இடத்துல he is very fast. He is fast. அப்போ இந்த இடத்துல adjective. எப்படின்னா, இந்த ப்ராக்டிக்கலாக இதை எடுத்து திரும்ப திரும்ப பல புத்தகங்கள்ல இது இருக்கு. எல்லா புத்தகங்கள்ல போடுறாங்க. இதை எடுத்து திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி பழகுனீங்கன்னா, அதுக்கு பிறகு நீங்கள் சென்டென்சஸில் வரும்போது ஃபார்ம் பண்ணும்போது automatically these words would come to your aid. Right? சூடான, hot, hotter, hottest. hot, அது ஹாட் இல்லை. ஹாட்னா அது ரொம்ப சூடு இல்லாமல் ஆகிடும். hot, hotter, hottest. மெலிந்த, thin, thin, thin. அது எப்படி thin இல்லை, thin. அதான் மெலிதானே. ரொம்ப கட்டியாக இருந்தால் தான், கெட்டியாக இருந்தால் தான் thin சொல்லுவீங்க. thick, thick, thin, 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 thinner, thinnest, thin, thinner, thinnest. சோகமான, he is sadனா அவன் சோகமான இருக்கிறான் இல்லை, சோகமாக. இந்த இடத்துல சோகமான. he is sad, sadder, saddest. sad, sadder, saddest. sad, sadder, saddest. then தடித்த, தடித்த. fat, fatter, fattest. FAT, FATTER, fatter, fattest. அழகான, beautiful. இங்கேருந்து மாறுது. beautiful, beautiful, more beautiful, most beautiful. beautiful, beautifuler அப்படி கிடையாது. beautiful, more beautiful, most beautiful. இது பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் போல எடுத்திருக்கோம். beautiful, more beautiful, most beautiful. கடினமான, கடினமாக, கடினமான. difficult, more difficult, most difficult. difficult, more difficult, most difficult. விடாமுயற்சி உடைய, industrious. இது ஒரு adjective. industrious. industryன்னு ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா, industry. இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். INDUSTRY. இண்டஸ்ட்ரி தெரியாதா சார்? இது என்னது? அந்த தொழிற்சாலை, இண்டஸ்ட்ரி தெரியாதா? இண்டஸ்ட்ரிக்கு மொதல் மீனிங் வந்து ஹார்ட் ஒர்க், உழைப்பு. ஹார்ட் ஒர்க். இண்டஸ்ட்ரினா ஹார்ட் ஒர்க்குங்க. ஓ, தொழிற்சாலையில் யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறா? 20 பேர் செய்கிற வேலை 40 பேர் செஞ்சிட்ருக்காங்க. ரைட்? 100 பேர் செய்கிற வேலை 200 பேர் செய்வாங்க. அதே வந்து என்ன சொல்கிறது, நெம்புகோல். அதாவது எப்படி சொல்கிறதுனா, அந்த லேபர் லாஸ்ட் ஆகாமல் முடிந்தவரை அதை
ஒர்க் நம்ம நடத்தினோம்னா we can save the labor, ரைட். பல இடங்களில் சரி, அதை விட்டுட்டு இங்கே வந்துடும், ரைட். ஆண்டர்பிரினர்ஷிப் நம்ம அங்கே வரல, தொழில் முனைவோர், அது ஆண்டர்பிரினர்ஷிப். இண்டஸ்ட்ரி, he could succeed only because of his industry. He could succeed in the industry only because of his industry. அவனுடைய ஹார்ட் ஒர்க். இண்டஸ்ட்ரி ஸ்பெல்லிங் செக் பண்ணிடும், ரைட். இண்டஸ்ட்ரியஸ் வந்து adjective. அப்படின்னா விடாமுயற்சி உடைய, உழைக்கக்கூடிய, ரைட், உழைக்கக்கூடிய. இண்டஸ்ட்ரியஸ், மோர் இண்டஸ்ட்ரியஸ், மோஸ்ட் இண்டஸ்ட்ரியஸ். இண்டஸ்ட்ரியஸ், மோர் இண்டஸ்ட்ரியஸ், மோஸ்ட் இண்டஸ்ட்ரியஸ். துணி உள்ள, துணிச்சலான, துணி உள்ள. கரேஜியஸ், மோர் கரேஜியஸ், மோஸ்ட் கரேஜியஸ். கரேஜியஸ், மோர் கரேஜியஸ், மோஸ்ட் கரேஜியஸ். துணிகரமான, துணிவு மிக்க. அது வேணா அட்வென்ச்சரஸ். அட்வென்ச்சர் சொல்றீங்களா, அட்வென்ச்சர் நவுன், இது adjective. அட்வென்ச்சரஸ், மோர் அட்வென்ச்சரஸ், மோஸ்ட் அட்வென்ச்சரஸ். அட்வென்ச்சரஸ், மோர் அட்வென்ச்சரஸ், மோஸ்ட் அட்வென்ச்சரஸ். நான் முதல்ல இதே வாசிக்கிற மாதிரி எழுதி போடுற மாதிரியும் நான் நினைக்கல. வேற பின்னால் எக்ஸசைசஸ் நிறைய இருக்கு, அது ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வந்தா. ஆனால் இதே தெரிஞ்சிட்டா உங்களுக்கு கேட்டாலே போகிறோம், கண்ணு மூடிட்டு அப்படி பிள்ளைகளுக்கு போட்டு விட்டீங்கன்னா இது அப்படியே மனப்பாடம் ஆகிடும். அது ஒன்று சொன்னாலே ரெண்டு ஈஸியாக அவங்க படிக்காமலே செவி வழியாக படிச்சிடுவாங்க. இது ஒரு அந்த ஐடியாவோட நான் இதை தொடங்கலை, ரைட். இதுவும் சொல்லி அதெல்லாம் சொல்லும் போது 2-3 CD வந்துடும். இது ஒரே சிடியில் போடுறோம். எனிஹவ், இது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ். பிள்ளைகளுக்கு நீங்கள் போட்டு விட்டுட்டு 10 வாட்டி கேட்டால் போகிறோம், நிச்சயமாக நிற்கும். இதை சொன்னோடனே 2 வந்துடும். ஏன்னா கேட்டிருப்பாங்களே, இதை வாசிக்கும் போது நிற்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வாசிக்கும் போது வேறு இடத்துல இருக்கலாம், ரைட். அட்வென்ச்சரஸ், மோர் அட்வென்ச்சரஸ், மோர் அட்வென்ச்சரஸ், மோஸ்ட் அட்வென்ச்சரஸ். கோழையான, கோழைத்தனமான, கோழையான. கவர்ட்லி, கவர்ட். அந்த கோழை, அதை ஞாபகம் வைக்கிறதுக்கு நான் இப்படி ஒரு சூத்திரம் சொல்லி தந்திருக்கேன், ஒரு சிடியில் சொல்லியிருப்பேன். கவ் என்றால் புல் தான், ஆக்ஸோ புல்லு தான் ஆண்மைத்தனம். இது கவ், ஏஆர்டி, இதுதான் கவ் மாதிரி. கவர்ட், COWARD, கவர்ட், கோழைத்தனமான. அவன், இது adjective. he is a coward, noun. cowardice, DICE, கோழைத்தனம், DICE, cowardice, coward, coward. cowardice அப்படின்னா கோழைத்தனம், cowardice, கோழைத்தனம். கவர்ட்னா கோழை, he is a coward. இங்கே cowardly, கோழைத்தனமான. cowardly, more cowardly, most cowardly. cowardly, more cowardly, most cowardly. கவனமான, கவனமாக. careful, more careful, most careful. careful, more careful, most careful. சந்தேகமான, doubtful. சந்தேகமாக, சந்தேகமான. I am doubtful, நான் சந்தேகமாக இருக்கிறேன். இங்கே சந்தேகமான. doubtful, more doubtful, most doubtful. doubtful, more doubtful, most doubtful. ரைட், சந்தேகமான. சுவாரஸ்யமான, சுவாரஸ்யமான. interesting. This story is interesting. That story is more interesting than this story. The third one is the most interesting story. Most interesting story. Interesting, more interesting adjective பாருங்க எப்படி ஆகும். இது இன்ட்ரெஸ்டிங்னா இன்ட்ரெஸ்ட் செய்து கொண்டு இருக்கிற என்று நினைக்கிறோம் அல்லவா, எப்படியெல்லாம் adjective வருது பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக போச்சு. இதை நீங்கள் வாசிக்கும் போது அது நிற்காது. பிள்ளைகளுக்கு அதை படிக்கும்போது வேறு அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு நினைப்பாங்க. இதை வந்து அதை சிடி போட்டு விட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப கேட்கும்போது ஈஸியாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங், மோர் இன்ட்ரெஸ்டிங், மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங், மோர் இன்ட்ரெஸ்டிங், மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். பொருத்தமான, பொருத்தமாக. அக்ரியபிள், மோர் அக்ரியபிள், மோஸ்ட் அக்ரியபிள். அக்ரியபிள், மோர் அக்ரியபிள், மோஸ்ட் அக்ரியபிள். அக்ரி, ஏபிஎல்இ போகிறோம். அக்ரியேபிள், அக்ரியபிள். மோர் அக்ரியபிள், மோஸ்ட் அக்ரியபிள். கற்றறிந்த, லேர்ன் இட். அது பாருங்க, இது adjectiveல லேர்ன், LEARN, லேர்ன் இருக்கு பாருங்க. லேர்ன்,
learnt. ed வந்து learned என்று சொன்னா he learned. past tense learn, learned, learned இருக்கு. இதே adjective வந்தா உச்சரிப்பு learned. he is a learned man. adjective அது learned என்று உச்சரிக்கணும், learned ன்னு உச்சரிக்க கூடாது. learned, learned, more learned, most learned எங்க இருக்கா? learned, more learned. இது பார்த்தா learned மாதிரி தான் இருக்கு. learned, more learned, most learned. அதாவது கற்றறிந்த, சரியான, proper, proper, more proper, most proper. அடுத்தது வேற ஒரு மாதிரியா வருது. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான. நல்ல good அல்லது well, good, well, good, better, best, good, better, best. நல்லது, நல்லத, நல்லதான, good, good, better, best. well வந்தாலும் well, weller, wellest இல்ல, wellக்கும் இதான் well, better, best. மோசமான, இதுல மேசமான எழுதிருக்கு தமிழ்ல. மோசமான ஏன் தமிழ் மாதிரி இருக்கு. மோசமான bad, worse. இதுக்கு உச்சரிப்பு கவனிக்கணும். bad கீழே எழுதுறேன் bad, worse, 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 worst. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த worstன்னு சொல்லுவாங்க, இந்த worse அப்படி கிடையாது. bad, worse இப்படி போட்டுப்பாங்க. worse, worse, worst, worst எப்படி இருக்கும்? இதை நம்ம வாசிக்கும் போது மக்கள் வந்து worse பா சாப்பிட்டேங்க, worse, worst, worst இல்லை, இது bad, worse, worst. இது கண்டிப்பா தெரியணும். bad, worse, worst. இது பேடுக்கே கூட வருது. evil, evil, eviler, evilest இல்லை, அதுவும் evil, 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 worse, worst, evil, worse, worst. ill கெட்டது, right? ill, ill, ill feelings, ill, worse, worst. little சிறிய, சிறியதான, சிறிய, little, little, little. least, least, little, least, 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 least. little, lesser, least. அப்படி ரெண்டும் சொல்லலாம். lesser, 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 least. நிறைய much, more, most. இதான் அது much, more, most. much, mucher, muchest சொல்லிடக்கூடாது. much, more, most. அதே மாதிரி manyக்கும் அப்படிதான். many, more, most. many people, more people, most people. இதில் என்ன கூட most தான். தாமதமாக, தாமதமான, தாமதமாக, late, later, latest. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வருவேன். லேட், லேட்டர், லேட்டஸ்ட். இதுக்கே லேட்டர், லேட்டர், லாஸ்ட் இப்படி ரெண்டு இருக்கு இதில். இது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் லேட்டுக்கு மட்டும் எழுதிடும். கொஞ்சம் முக்கியமானது. இதை மக்கள் வந்து லேட்டர் என்று தான் உச்சரிப்பாங்க. அது இப்போ லேட், LATE, லேட். இது adjective. லேட், லேட்டர், LATER, லேட்டர். லேட்டஸ்ட், LATEST, லேட்டஸ்ட். இதே வந்து லேட், LATTAR இப்படி ஒன்று இருக்கு. இது லேட்டர், இது லேட்டர். லேட், லேட்டர். இது லாஸ்ட், LAST, லாஸ்ட். அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. லேட், லேட்டர், லாஸ்ட். அப்போ என்ன மீனிங்? லேட் எங்கே இருக்குது? லேட்டர், லாஸ்ட். அப்போ இந்த லேட்டருக்கு மீனிங் என்னன்னா, ஃபார்மர்னு ஒரு வேர்ட் இருக்கு, FORMER. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடாது. ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் ஃபார்மரா இருந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தால் ஃபார்மர் சொல்லிடலாம் போல. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், இது ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லுவாங்க. இது ஃபார்மர் தான் உச்சரிக்கணும். ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். The former and the latter, the former and the latter, LATTER. ரெண்டு விஷயங்களே LATTER, latter, LATTER. ஸ்பெல்லிங் செக் பண்ண. latter, LATT. ஸ்பெல்லிங் பாருங்க, தவறா எழுதிட்டேன். ER தாங்க, LATTER மாறிட்டு பாரு. latter. ஓ லேட், லேட்டர், லேட்டஸ்ட், லேட், லேட்டர், லாஸ்ட். latter இது தான்.
இது மட்டும் தான் உச்சரிப்பு. இது லேட்டர் இருக்கு, இது லேட்டர். இங்கே மாறல. இங்கே மாறும்போது இங்கே எப்படி மாறும்? ஒரு டி மாறினோடனே லே வந்து லே ஆயிடுமா? ஏதோ அது எப்படி லேட் லேட்டர் லாஸ்ட். த ஃபார்மர் அண்ட் த லேட்டர். அப்போ LATTER அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயங்கள் சொல்லி த ஃபார்மர் அண்ட் த லேட்டர். ஐ பாட் two umbrellas, one from this shop and the other one from the other shop. ரெண்டு umbrella வாங்கினேன். I bought two umbrellas, one from this shop and the other one from the other shop. The former is cheap, the latter is costly. முதல்ல குறிப்பிட்டு சொன்னது former is cheap, அது ரொம்ப முதல்ல வாங்கினேனே அது cheap. The latter ரெண்டாவது சொல்லப்பட்ட the latter is costly. அந்த மாதிரி former and the latter, அது உச்சரிப்பு later இல்லை. late, later, latest, late, latter, last. வயதான old, older, oldest, old, older, oldest, old, older, oldest. இதுக்கே இனி ஒன்று old, elder, eldest, old, elder, eldest. தூரமான அல்லது தூரமாக far, farther, farthest, far, farther, அது further கிடையாதுங்க. far, furtherக்கு வேற ஒன்று வருது. far, farther, farthest, FARTHER, far, farther, farthest. முன் for, FORE, for, அது பின்னாலே இருக்கு பாருங்க. for முன்னாலே குறிப்பிடு FORE, for. former இதுல தான் அது. for, former, foremost இதான் அது. former prime minister சொன்னேன் இல்லையா? FORE, forனா முன்னால், முன்னதாக, முன். for, FORE, for, former, 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 foremost அல்லது for, former, first. இனி ஒன்று for, FORE, for முன்னாலே உள்ள further, இனி கொஞ்சம் முன்னாலே for, FORE, for, further, furthest, 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 further, go further, இனி முன்னாலே போகும். for, further, furthest. உள்ளே inner, inmost அல்லது innermost, innermost, inner, inmost அல்லது innermost ரெண்டும் இருக்கு. innermost உங்க பாஷை. inner, innermost. மேலே up, uppermost, upmostனோ இருக்கு. upmost, up, upper, upmost, up, upper, uppermost. out, outer, outer இதில் கொடுத்து outermost இல்லை இதில். out, outer, utmost, utmost அல்லது uttermost. சரி, இதே இனி ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துரும். அதை பார்த்துட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துரும். ரைட், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நோ அதர் சிட்டி ஒன்று மட்டும் பார்த்துருமா? அது எப்படி பார்க்குறோன்னு சொல்லி நம்பர் 2ல் ஒரு எக்ஸாம்பிளில் பாசிட்டிவ் இயர் படிநிலை. பாசிட்டிவ் வந்து இயர் படிநிலை, கம்பேரிட்டிவ் ஒப்பீட்டு படிநிலை, சூப்பர்லேட்டிவ் உயர் படிநிலை. சரிதானா? இயற்படி, உயர்படி. இதில் வாசிக்கிறேன். நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸ் இஸ் சோ டால் ஆஸ் சீதா. இயற்படி நிலை. ரைட்? நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸ் இஸ் சோ டால் ஆஸ் சீதா. இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. சரி, இங்கே பார்ப்போம். மாடல் 2, மாடல் 3, மாடல் 4 போட்டிருக்கீங்கள. இதில் எக்ஸாம்பிளில் ஒன்று மட்டும் பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு முடிப்போம். திருச்சி இஸ் நாட் த பிக்கெஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிஸ். திருச்சி இஸ் நாட் த பிக்கெஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிஸ். திருச்சி இஸ் நாட் த பிக்கெஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிஸ் எழுதி பாருங்க. இல்லைன்னா ஒன்று மட்டும் எழுதுறேன். ஏற்கனவே இதை பார்த்துட்டோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க நேரம் இருக்கு. நீங்கள் இந்த சூத்திரத்தில் எடுத்து பாருங்க. திருச்சி இஸ் நாட் த பிக்கெஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிஸ். திருச்சி எல்லா நகரங்களிலும் மிகவும் பெரியதானது இல்லை. திருச்சி இஸ் THRICHY. ஸ்பெல்லிங் செக் பண்ணுங்க. திருச்சி இஸ் நாட் பிக்கெஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிஸ். நாட் தி பிக்கெஸ்ட்
எல்லா புக்லையும் இதான் கொடுத்தோம், நாட் தி பிக்கெஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிஸ். எல்லா புக்லையும் இதான் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு அந்த சூத்திரம் தெரிஞ்சதுனால ஈஸியா CITIES சிட்டிஸ். திருச்சி எல்லா நகரங்களுள்ளும் மிகவும் பெரியதானது இல்லை. அடுத்தது, திருச்சி இஸ் நாட் பிகர் தேன் சம் அதர் சிட்டிஸ். திருச்சி இஸ் THRICHY. திருச்சி இஸ் THRICHY. திருச்சி. சரி, ஸ்பெல்லிங் செக் பண்ணுவோம். திருச்சி இஸ் TRI. திருச்சி H போட்டாலும் போடுங்க, இல்லைனாலும் ஓகே. ஓகே, திருச்சி இஸ் நாட் பிகர் தேன், நாட் பிகர் தேன், பாருங்க இது பிக்கெஸ்ட் வந்து இது பிகர், நாட் பிகர் தேன் சம் அதர் சிட்டிஸ். சம் அதர் சிட்டிஸ். அப்போ திருச்சி இஸ் நாட் த பிக்கெஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிஸ் அப்படின்னா என்ன? எல்லா சிட்டிகளிலும் திருச்சி ரொம்ப பெரிய சிட்டி இல்லை. இங்கே திருச்சி இஸ் நாட் பிகர் தேன் சம் அதர் சிட்டிஸ். சில சிட்டியோட பிகர் இல்லை, ஆனால் சில சிட்டியில் பிகர் இருக்கு. அப்போ இதுக்கு சம் சிட்டிஸ் ஆர் அட்லீஸ்ட் ஆஸ் பிக் ஆஸ் திருச்சி. இதுக்கு பாசிட்டிவ். சம் சிட்டிஸ் ஆர் at least as big as, இதுக்கு பாருங்க bigger, biggest, as big as, some cities are at least as big as Trichy. THRICHY. இது TRI போட்டாலும் ஒன்றும் இல்லை, திருச்சி. Okay, Trichy is not the biggest of all cities. Trichy is not bigger than some other cities. Some other cities போடுமே. Some other cities are at least as big as திருச்சி. அப்போ இந்த சூத்திரத்தை நீங்க அப்படி வைத்துக்கொண்டு, இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இனி ஒரு 2 CD போடலாம். இதுக்கே பாசிட்டிவ் எப்படி மாத்துறது, இது பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ்லேருந்து எப்படி மாத்துறது எக்ஸாம்பிள் இனி ஒரு 2 CDக்கு இருக்கு. இதை சுருக்கமாக நீங்கள் இதை செய்ய வேண்டிய என்னன்னா, மார்க்கெட்டில் போயிட்டு இந்த இருக்கக்கூடிய கிராமர் புக்கில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், உங்களுக்கு என்ன தேவையோ அது இருக்கக்கூடிய புத்தகங்கள் வாங்குறீங்க. அதை வாங்கும்போது எக்ஸசைசஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸசைசஸ் கொடுத்து அதுக்கு கீ கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா அந்த புக்கிலே பின்னாலே ஆன்சர் இருக்கும். உங்களுக்கு இதுக்கு முன்னாலே அதை வாங்கினா அது எப்படி அதுன்னு புரியாது. என்னாலும் போட்ட இதை போட்டால் அப்படியா எப்படி. நீங்கள் இந்த சிடிகள் திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இதை திரும்ப பார்க்கும்போது அது ஒருக்கா புரியல, 2 வாட்டி புரியல, 3 வாட்டி புரியலன்னு இருக்கும். அதை புரிந்த பிறகு அந்த எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதை ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆகிடும். நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்து அவங்க 9th 10th +1 +2ல மார்க்ஸ் வாங்குறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட்னு சொன்ன மாதிரி, நீங்கள் இந்த சிடிகள் பார்த்து தாய்மார்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த சிடிகள் பார்த்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்களும் கூட இருந்து பண்ணுங்கள். நீங்களும் படிச்சிடுறீங்க, நீங்கள் இதை திரும்ப படித்து சொல்லி பழகுனீங்கன்னா, ஸோ திஸ் கம்ஸ் ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆல்சோ. அது பேசும்போது இப்படி வந்தால் என்ன மீனிங், அப்படி வந்தால் என்ன மீனிங், மற்றவர்கள் பேசும்போது அந்த அழகாக உங்களுக்கு புரியும். அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எதில் வருது ஒரு நினைவுபடுத்தி பாருங்கள். அதாவது அட்ஜெக்டிவ்லே தான் வரும், பெயர் உரி சொல்லே தான். குட், பெட்டர், பெஸ்ட், வேர்ஸ், வேர்ஸ்ட், பேட், வேர்ஸ், வேர்ஸ்ட், இந்த மாதிரி கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சரிதானா? அப்போ இதை நீங்கள் திரும்ப பார்த்து, இது 40வது சிடி ஆகும். திரும்ப பார்த்து பழகி பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கே பார்க்க சொல்லும்போது அவங்களுக்கும் இதை லெகுவாக புரிய முடியும், எக்ஸசைசஸ் புரிஞ்சு செய்ய முடியும். சரிதானா? எல்லாம் புகழும் இறைவனுக்கே.